ஹாய்! இது புக் ரிவ்யூ நம்பர் 2. நாம படிச்ச, நம்மளுக்கு பிடிச்ச கதைகள அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற புக்கோட பேரு சித்ராங்கதா. இந்த புக்கை எழுதினவங்க தமிழ் மதுரா. சும்மா சொல்லக்கூடாது. புக்கோட கேரக்டர்ஸ்குள்ள மூட் ஸ்விங்ஸ் உள்ளவங்க இருக்கலாம். ஆனா இந்த புக்கை படிச்சு மூட் ஸ்விங்ஸ் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த புக் ரிலீஸ் ஆகி 10-12 வருஷம் இருக்கும். அதுக்கு நடுவுல நிறைய பேர் இந்த புக்கை ரீட் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நீங்க ரீட் பண்ணியிருந்தா இந்த புக்கை படிக்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதையோட ஹீரோ ஜிஷ்ணு, ஹீரோயின் சரையு. படு ரொமான்டிக்கான இந்த குடும்ப நாவலோட ஹீரோ ஒரு பணக்கார பையன் பிளஸ் பிளே பாய். இதுல என்ன புதுசா இருக்கு, எல்லாரும் எழுதுறது தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. எல்லாரும் எழுதுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே உள்ள போய் ஒரு சுத்தி அப்படியே எல்லாரையும் குழப்பி விட்டுருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கதையை நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தே ஆகணும். இல்லைன்னா இதை படிக்கவே முடியாது. ஒரு மலையாள படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவா போகும். ஆனா அதுல இருக்கிற ஒரு ஒரு குட்டி குட்டி விஷயம், அதாவது காக்கா பறக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கல் உருண்டு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு எண்டிங் பாயிண்ட்ல கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இவங்க என்னதான் கிரிஞ்சா ஒரு விஷயம் எழுதியிருந்தாலும், இல்லைன்னா இதை எதுக்கு மலை இங்கே சொல்ற அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும், அது திருப்பி போய் இன்னொரு இடத்துல கனெக்ட் ஆகும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அந்த கதையை 2வது தடவை படிக்கிறப்போ, அப்போ இதனால தான் அது நடந்துச்சா, இதனால தான் இப்படி நடந்துச்சா, இப்படி சொன்னாங்களா அப்படின்ட்டு ரொம்பவுமே சின்ன சின்ன விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. முதல் பாதி புக் ரீட் பண்ணுற வரைக்கும் ரொம்பவுமே கெட்ட கெட்ட வார்த்தையால் அந்த ஹீரோவை பிடிச்சி திட்டுற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஹீரோவை எழுதி வச்சிருப்பாங்க. லைக் ஒரு அழகான குடும்பம், ஹீரோயின் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட குழந்தையோட சந்தோஷமா அப்ராட்ல வாழ்ந்துட்டு இருக்கப்போ ஹீரோவோட என்ட்ரி கொடுப்பாங்க. அவர் வந்து அந்த குடும்பத்தையே ஒரு மாதிரி குழப்புற மாதிரி, செதைச்சி விடுற மாதிரியான வேலைகள் தான் பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க நல்லா லவ் பண்ணி அழகாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நீ என்னதான் எக்ஸா இருந்தாலும் நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி திட்டிடே இவனை ஏதாச்சும் பண்ணுங்கடா, அவனை ஏதாச்சும் சொல்லி நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோவை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹீரோ யாருக்கு பிடிக்கும், ஏன் இப்படி ஒரு ஹீரோவை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அதை படிக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. நான் பர்சனலி இந்த புக்கை நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ரீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மச்சி கதை எப்படி இருக்குன்ட்டு கேட்குறப்போலாம் எனக்கு காரி துப்பு அதை குறையா பார்த்துருக்காங்க. எதுக்கு இந்த கர்மத்தை எனக்கு சஜஸ்ட் பண்ண அப்படின்ட்டு கூட கேட்டிருக்காங்க. நான் சொல்கிற ஒரே பதில், நீ முழுசாக அந்த கதையை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட ஃபீட்பேக்கை வந்து சொல்லு. அது வரைக்கும் உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்லை, வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். இந்த அளவுக்கு சொல்கிறாங்களே அப்படி இந்த கதையில் என்னதான் இருக்குது அப்படின்ட்டு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இந்த கதையோட ஹீரோயின் அப்ராட்ல இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை வேற இருக்கு. ரொம்ப அழகான ஒரு லவ்வபிள் லைஃப் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோயின் வந்து தன்னோட கடந்த காலத்து காதலனை திருப்பவும் மீட் பண்றாங்க. மீட் பண்றப்போ ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், பேசலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் பழைய நினைவுகள் வந்து போகிறது சகஜம்தான். அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ, அதாவது அந்த பழைய காதலன் எல்லை மீறி போகிறதும், அவளை கிஸ் பண்ணுறதும், ஹக் பண்ணுறதும், இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். நிறைய இடத்துல முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் நீங்கள் ஸ்டாப் ஆகிடக்கூடாது, அப்படியே தொடர்ந்து ரீட் பண்ணுங்கள். எண்டிங்கில் இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு மருந்து போட்டு விடுற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து அந்த கதையை எண்ட் பண்ணியும் இருப்பாங்க. நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போது ஹீரோவோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்குமே கூட கல்யாணமும் ஆயிடுச்சு, அவனுக்கும் ஒரு குழந்தை இருக்குது. இந்த மாதிரி 2 செப்பரேட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கு. அதாவது 96ல வர ராம் ஜானு நினச்சிக்கோங்க. இவங்க 2 பேரும் தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு ரொம்ப அத்துமீறி போய் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் இந்த கதைக்களம் நகர்ந்துட்டு இருக்கப்போ பாஸ்ட் ப்ரெசன்ட்னு தான் காட்டிட்டு இருப்பாங்க. ஒரு பாஸ்ட்டுக்கு நீங்க போயிட்டு வரும்போதும் ஒரு விஷயம் அங்க நியாயப்படுத்தப்படும். நீங்க பொறுமையா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரீட் பண்ணிட்டு போறப்போ, நல்ல வேளை இந்த கதையை நான் ஸ்டாப் பண்ணல அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். ஆரம்பத்துல எந்த ஜிஷ்ணு, அதாவது ஹீரோவோட பேரு ஜிஷ்ணு, அந்த எந்த ஜிஷ்ணுவை நம்ம திட்டிட்டு இருந்தோமோ அந்த ஜிஷ்ணு நமக்கு கிடைக்க மாட்டானா அப்படின்ட்டு ஃபீல் பண்ற அளவுக்கு எழுதுற திறமை எல்லாம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. ரொம்பவே நல்லா எழுதியிருப்பாங்க. அண்ட் இந்த கதையை படிக்கிறதுக்காக நீங்க அங்க போகணும் இங்க போகணும்னு எந்த அவசியமும் இல்லை, பணம் கூட கட்ட தேவையில்லை. நிறைய இடத்துல இந்த ஸ்டோரிஸ் அவைலபிளாக தான் இருக்குது. எங்கெங்கெல்லாம் போயிட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் கொடுத்துருக்கேன்.
அங்க லிங்க் டச் பண்ணி நீங்க போயிட்டு ரீட் பண்ணிக்கலாம். இந்த ஜிஷ்ணு சரையுவோட காதலை தமிழ் மதுரா ஜஸ்டிஃபை பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எண்டிங்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி நான் கண்டிப்பா இன்னொரு கதையோட உங்களை வந்து மீட் பண்றேன். டாடா, பாய் பாய்.